இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். என்ன அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இன்ட்ரோவில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதனால் இன்ட்ரோவில் தெளிவாகவே என்ன பார்க்க போகிறோங்கிறத சொல்லிடுறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது 2025 ஆண்டில் தமிழ் மாதமான 4வது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லுனா இந்த மாதம் ஒரு மிக சிறந்த தெய்வ மாதம் என்று ஒரே வரியில் சொல்லிடலாம். இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறைய முக்கியமான சம்பவங்கள் இருக்குது. அதனால் இந்த ஆடி மாதம் காலங்காலமாக ஒரு தெய்வீக மாதமாக கருதப்படுது. இந்த ஆடி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு நாட்களுமே ஆடியில் ஸ்பெஷல் தான். ஆடியில் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான நாள் இப்போ வர இருக்குது. அதுதான் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை விட ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை. அதுக்கான காரணம் என்னங்கிறது நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ 2025 ஆடி மாதம் பிறந்துருச்சுல, இப்போ எப்போ ஆடி அமாவாசை வரப்போகுது, அந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் பர்டிகுலராக இன்றைக்கி நான் எந்த ராசிக்கு சொல்ல போகிறேன்னா துலாம் ராசிக்கு சொல்ல போகிறேன். துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அமாவாசையிலேருந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா அமாவாசையிலேருந்து உங்களோட தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிந்து கொள்ளலாம். முன்னோர் சாபம் உங்களுக்கு நீங்குமா நீங்காதாங்கிறது உங்களுக்கு பலன்களில் நான் சொல்கிறேன். உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அமாவாசை எப்போது வருது, தேதி மற்றும் முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஒரு ஆண்டில் வரக்கூடிய 3 அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவை. அதில் ஒன்று தான் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை 2025 எப்போது வருது, நம்ம திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன, முக்கியத்துவம் என்னங்கிறத சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆன நாளில் இருந்து அம்மன் கோவில்களில் திருவிழா, கூழ் வார்க்கக்கூடிய நிகழ்வு, உற்சவங்கள் நடைபெறும். அதே போல் ஆடி 18 தாலிப்பேர்த்து கோர்க்கக்கூடிய பண்டிகை இதுவும் நடக்கும். இதோடு தொடர்ந்து இதில் முக்கியமான நிகழ்வு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. ஆக்சுவலி நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்ருக்கள் ஆடி மாதத்திலேருந்து மார்கழி மாதம் வரை பூமியில் இருப்பாங்க. அப்போ ஆடியில் நம்ம கூட இருக்கும்போது அமாவாசை வரும்போது பித்ரு காரியங்கள் முறையாக செய்ய வேண்டும். அதனால தான் ஆடி அமாவாசை முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. எல்லா மாதங்கள்லையுமே அமாவாசை வரும். அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறவங்க, இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணை செய்ய முடியவில்லை என்பவர்கள் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் செய்தாலே மற்ற மாதங்கள், அதாவது ஓராண்டுக்கான திதி கொடுத்த பலன் கிடைக்கும். அதுதான் ஆடி அமாவாசையுடைய ஸ்பெஷலு. ஆடி அமாவாசையில் கரெக்டாக அந்த நேரத்தில் திதியை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருடத்துக்கு நமக்கு திதி கொடுக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது. 3 அமாவாசை சிறப்புன்னு சொன்னல, அதில் என்னென்ன அமாவாசைனா ஆடியில் வரக்கூடிய அமாவாசை, மகாலி அமாவாசை, தை அமாவாசை. இது 3மே முக்கியமான அமாவாசை திதிகள். இந்த 3 அமாவாசைகள்லையுமே நீர்நிலைகளில் புண்ணிய நதிகளில் நீராடி தர்ப்பணை செய்யும் போது அவ்வளோ ஒரு சிறப்பு பலன் கிடைக்கும். அதுவும் ஆடி அமாவாசையில் புண்ணிய நதிகளில் நீர்நிலைகளில் கூட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலமோது முன்னோர்களுக்கு திதி கொடுக்க, தர்ப்பணம் கொடுக்க. அந்த கூட்டம் ராமேஸ்வரம், முக்கடல், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்கள்லாம் ஆயிரக்கணக்கானவர் தர்ப்பணம் செய்வாங்க. நீங்கள் அந்த பகுதிகளுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க மறக்காதீங்க. ஆடி அமாவாசை எப்போது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில தேதியில் 7வது மாதமான ஜூலை மாதம் நடந்துட்டுருக்குல்ல, இதில் 24 ஆடிக்கு 8 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது.
அதிகாலையில் 3:06 மணிக்கு அமாவாசை திதி அன்னைக்கு தொடங்குது. அப்புறம் ஜூலை 25 அதிகாலை 1:48 வரை அமாவாசை இருக்குது. கரெக்டாக வியாழன் அன்னைக்கே அமாவாசை விடியற் காலத்திலிருந்தே இருக்கிறதுனால ஆடி அமாவாசை அன்னைக்கே அனுஷ்டிக்கலாம் என்பது குறிப்பிடப்படுது. ஆடி அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க தர்ப்பணம் செய்து அதுக்கு பின்னாடி உங்களோட வசதிக்கேற்ப தானங்கள் ஏதாவது செய்யுங்க. இது நீங்கள் செய்கிறதுனால உங்கள் குலத்தை தலைக்க செய்யும். ஆடி அமாவாசை எப்போ வருது, முக்கியத்துவம்லாம் பார்த்துட்டோம். இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அமாவாசை பலனை பார்க்க போகிறோம். தெளிவாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு துலாம் ராசி சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி நினைத்ததை சாதிக்கக்கூடிய வர முயற்சியை கைவிடாத உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில் முன்னேற்றங்கள் இருக்க போகுது. தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் லாபஸ்தானத்திலையும் ஞான மோட்சகாரகனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வியாபார தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். விற்பனை அதிகரிக்கும். வருமானம் உயரும். சிலருக்கு இழுபறியாக இருந்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அப்புறம் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து செலவுகளை உண்டாக்குறதுனால கேது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதனால் வருவாயில் தடை இருக்காது. தட்டுப்பாடு இல்லாமல் கையில் பண பொருளோ நினைத்த வேலைகள் நடந்தேறும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு லாபதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும். வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபார தொழிலை விரிவு செய்வீங்க. சிலருக்கெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு புதிய சொத்து சேரும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி லாபம் தரும். ஸோ இந்த அமாவாசையில் உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. முன்னேற்ற பாதையில் நடைபெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை நன்மையாக இருக்கும். யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. அவருக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது. உங்கள் கனவுகள் நினைவாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். பாகிஸ்தான குரு வரவை அதிகரிப்பார். நீண்ட நாள் கனவுகளை நினைவாக்குவார். வேலை, திருமண, குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம், செல்வாக்கு, பட்டம், பதவி என கனவுகள் நினைவாகும். சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை கூடும். உடல் பாதிப்பு விலகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். அதுவும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபார தொழிலுக்காக கேட்டிருந்த பணம் வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அப்புறம் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் அமாவாசைக்கு பிறகு சாதகமாக சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த சங்கடங்கள், குழப்பங்கள் விலகும். பொருளாதார நிலையும் உங்களுக்கு ரொம்ப உயரும். உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபைனலாக துலாம் ராசி விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். பிறருக்கு வழிகாட்டியாகவும் சமூகத்தில் அந்தஸ்து மிக்கராகவும் வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை யோகமாக இருக்கும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். அலட்சியமாக உங்களை பார்த்தவர்களோ ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வசதி வாய்ப்பு கூடும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். சகோதரர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தானம் பலமடைகிறதால் பொருளாதார நிலை உயரும். பிறருக்கு உதவி செய்திருக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய முயற்சி வெற்றியாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க. பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி அடைவீங்க. வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அதிர்ஷ்டக்காரகனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பணவரவில் இருந்த தடை விலகும். பொன்பொருள் சேரும். வியாபாரிகளுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுடைய நிலை உயரும். சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். விவசாயிகளுக்கு நெருக்கடி நீங்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலன் இதுதான். துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கையோடு பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான ஆடி அமாவாசை வருவதையும் அதனுடைய முக்கியத்துவம் பலன்கள் எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் நடந்து பயனடையட்டும். இதே போல் புதிய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான தகவல்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.